Hi viewers, welcome to Tamil Moto Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக்னா இந்த வண்டி வந்து Creta டீசல். இந்த வண்டியில என்ன பார்க்க போறோம்னா engine compartment fuse box location, passenger compartment fuse box locations எங்கெங்க வருது இந்த மாடல். இது வந்து 2015 ல இருந்து 2018 மாடல் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாத வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்த மாடல். இது வண்டி வந்து டீசல் வெஹிக்கிள். இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் எங்கெங்கே வருது, எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்கலாம். இப்போ பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் எங்கே வருதுன்னு காட்டுற பாருங்கள். இங்கே ஒரு கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சோல் இருக்குது. இதுதான் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் வர இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஓபிடி கனெக்ட் பண்ணுறது, ஸ்கேன் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஓபிடி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இதுக்குள்ளே தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பெட்ரோலுக்கும் சரி டீசலுக்கும் சரி இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. சேம் தான் வரும், எதுவும் மாறாது, சேஞ்சஸ்லாம் இருக்காது. பட் மாடல் டு மாடல், டாப் அண்ட் மாடல்லேருந்து பேசிக் மாடலுக்கு ஒன்று சேஞ்சஸ் இருக்குது, ஒரு மாடலுக்கு இருக்காது. இந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இமேஜஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜஸ் பார்த்தாலே எதுக்கு அந்த ஃபியூஸ் வருன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிம்பிள் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா டீஃபாகர் கொடுத்துருக்காங்க, டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் அசாட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒர்க் ஆகலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு இமேஜஸோட ஒரு படத்தில் போட்டோடு கொடுத்துருக்காங்க. பட் இன்கேஸ் நமக்கு இந்த கவர் மிஸ் ஆகிடுச்சு, இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கும் சேமாக தான் வரும். ஆல்மோஸ்ட் எதுவும் மாறாது. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சேம் லொக்கேஷன், சேம் அதே ஓபிடி கனெக்டர் எல்லாமே அதே இடத்துல தான் வரும். இதுலேயே கவரில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட கவர் இல்லை, கவர் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை இந்த இமேஜஸ் வச்சு நம்மளால் பார்த்து என்ன ஃபியூஸ் எதுக்கு வரும் அப்படின்றது தெரியல. இப்போ ஒரு டர்ன் சிக்னல் வந்து ஒர்க் ஆகலை, இல்லை ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் ஒரு ஃபியூஸ் வந்து ஒர்க் ஆகலை, ஏர்பேக் ஃபியூஸ் ஒர்க் ஆகலைன்னா இதை ஒரு பிடிஎஃபாக மற்ற வண்டிக்கு எப்படி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த பிடிஎஃப். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், ஃபியூஸ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுற கப்ளர்ஸ்லாம் இருக்கும். இது பேக் சைடு, இந்த ஃபியூஸ் பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஸ்லாம் இருக்கும். அந்த ரிலேஸ் என்னென்ன ரிலேஸ்ன்றத இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் போது இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எதுவும் சார்ஜஸ்லாம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக வரும், பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் தனியாக வரும், இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் தனியாக வரும். ஸோ இந்த இமேஜஸும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் கவர் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இமேஜஸ் வச்சு நீங்கள் ஃபியூஸ்லாம் எது வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கவரில் பார்த்தது பார்த்திங்கன்னா வெறும் அந்த இமேஜஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோடு கொடுத்துருக்கேன் அந்த ஃபியூஸ் எதுக்கு வரும். இப்போ அந்த சிம்பிள் மாதிரி இருக்குது, அது டீஃபாகர்னா டீஃபாகருக்கு, டர்ன் சிக்னலுக்குனா எது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸோட டிஸ்கிரிப்ஷனோடு கொடுத்துருக்கேன். இது வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் காமனாக தான் இருக்கும், எதுவும் சேஞ்சஸ் வராது. இப்போ டாப் அண்ட் மாடல் பேசிக் மாடலுக்கு மட்டும் 2 அந்த ஃபியூசஸ் வந்து இருக்கும், இதில் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குமே கண்டி. மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பார்த்தீங்களா, அது பக்கத்தில் பிளாக் கலரில் பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸு. இந்த ஃபியூஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. இஆர் ஜங்ஷன் ஒன்று, பிசிபி ஜங்ஷன் ஒன்று. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 2-3 ஃபியூசஸ் மாறும். அது மேலே இருக்குது பாருங்கள் 80 ஆம்ஸ், அது க்ளோ ப்ளக்குக்கு வருது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 150 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஆல்டர்னேட்டுக்கு வருது. ஸோ இந்த ஃபியூசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வேறு மாதிரி வரும். இந்த கவர்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுவும் என்னென்ன டயக்ராமோட அந்த இமேஜஸோட இந்த ஃபியூஸு எதுக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கனாலும் 2-3 ஃபியூஸ் தான் மாறும். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பெட்ரோல் வண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ ப்ளக் வராது. ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா 125 இருக்கும். மற்ற ஃபியூசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலர் சேமாக தான் இருக்கும். இன்ஜினுக்கு ரிலேட்டடான ஃபியூசஸ் மட்டும்தான் மாறும், இன்ஜின் பெட்ரோலுக்கும் சரி டீசலுக்கும் சரி. இதுவும் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தனியாக இருக்கும், டீசல் தனியாக இருக்கும். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா G4F, இது வந்து பெட்ரோலு. இதே டி ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசலில் பார்த்தீங்கன்னா 1.4 இருக்கும், 1.6 கொடுத்துருக்கு. இதில் 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து லெஃப்ட் சைடில் அந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா இஆர் தனியாக இருக்கும்,
பிசிபி தனியாக இருக்கும். இதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் எல்லாமே கொடுத்துருக்கேன். பேட்டரிலாம் என்ன வரும், பவர் ஸ்டேரிங்க்கு என்னென்ன வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு. இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பிசிபி ஜங்ஷன் பாக்ஸு. இது பெட்ரோல் வண்டிக்கு என்னென்ன வருதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதே இந்த ஜங்ஷன் பாக்ஸோட பேக் சைடு அந்த ஃபியூஸ் பாக்ஸை கவரை கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் ரிலேல இருக்கும். அதில் என்னென்ன ரிலேஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஃபியூஸ் பாக்ஸ் என்னென்ன ஃபியூஸஸ் வருதுன்ற டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கு. இது வந்து பெட்ரோலு. அடுத்தது காட்டுறது பார்த்தீங்கன்னா டீசல். இது வண்டி பார்த்தீங்கன்னா டீசல். ஸோ டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கெலாம் எதுவும் சார்ஜஸ் கிடையாது. ஸோ கிரிட்டா 2015 2018 மாடலுக்கு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாத வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்த மாடலில் ஃபியூஸ் பாக்ஸ் லொக்கேஷன்ஸு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப்ல ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்தால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.